ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா துபாய் சஃபாரி பார்க் தான் போகிறோம். அங்கே சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி எல்லாமே இருக்கான். வாங்க போய் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். காலையில் 9 மணிக்கெலாம் ஜூ ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஆனால் நாங்கள் போனது 10:30 மணிக்கு தான். நேஷ்னல் டே லீவுக்கு தான் போயிருந்தோம். அதனால ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. கார் பார்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. உள்ளே மெதுவாக என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஒட்டகச்சிவிங்கி நிற்கிது பாரு. அங்கே இருக்குது, அதான் சொன்னேன் நான். சரி போய் பார்க்கலாம், இது என்ன எவ்வளோ கார் நிற்கிதுன்னு பாருங்கள். நாங்களும் காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே நேராக வந்த உடனே டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே க்யூ தான். கூட்டத்தோட கூட்டமாக நின்று நாங்களும் டிக்கெட் எடுத்துட்டோம். லீவு அப்படின்றதால நிறையா பேர் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. நேஷ்னல் டே வரதால் டிக்கெட்டோட ப்ரைஸ் கம்மி பண்ணியிருந்தாங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 26 கிராம்ஸ். 3 பேருக்கும் சேர்ந்து 78 கிராம்ஸ் வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு 1800 ரூபாய் கிட்ட வருங்க. இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே மேப்லாம் வச்சுருந்தாங்க. அதில் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம போய் என்ன அனிமல் இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்ரிக்கா எலிஃபண்ட், லயன், ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டான அனிமல் இருக்குது. போய் பார்க்கலாமா? நம்ம வாங்கின டிக்கெட்டில் கியூஆர் கோட் இருக்கும். அதை இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. நேஷ்னல் டேக்காக உள்ளே போனோன்னே சின்னதாக செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கங்கே. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து கோன் வைக்கிறதுக்காக தான் போனோம். பாப்பா தான் ஃபஸ்ட்டு வச்சிட்டு இருந்தா. சிம்பிள் டிசைனாக நல்லா போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். வேகமாகவே போட்டு விட்டாங்க. சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. சின்னதாக ஒரு அரபியன் ஸ்வீட் மாதிரி கொடுத்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்லலாம் தேன் மிட்டாய் சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாப்பா இருந்துட்டு, அம்மா நான் அவங்களுக்கு போய் ஹைஃபை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹைஃபை கொடுத்துட்டு இருந்தா. அவங்க ஹைஃபை கொடுத்தது பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்தா. சில்ட்ரன்ஸ் கலர் பண்ணுறதுக்கு பிளேஸும் இருந்துச்சு. அடுத்து நம்ம போகிறது பேஸ் பெயிண்டிங் தாங்க. பாப்பாவும் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அம்மா எனக்கு லைன் போட சொல்லுங்கன்னு சொன்னால், அதனால் லைன் தான் போட்டுக்கிட்டா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுக்குமே அவங்க வேகமாகவே பண்ணி முடிச்சு விட்டாங்க. அடுத்து நம்ம மேஜிக் ஷோ பார்க்கலாமா? கொஞ்சம் நேரம் மேஜிக் ஷோ நடந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேஜிக் ஷோவை பார்த்து முடிச்சுட்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆன உடனே பார்த்த அனிமல் வந்து மான் தான். வெயிலுக்காக ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டுருக்கு. அது கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். மானுக்கு குட்டி கொம்பு, அங்கங்கே புள்ளிலாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ மிஸ் பண்ணாமல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நடந்து போகிறப்ப வெயில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேன்லேருந்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா கூலாக இருந்துச்சு. நடந்து போகிறப்ப வெயில் தெரியல. வாத்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வாத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கருப்பு கலரில், கழுத்து பெருசாக, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். அப்போ தான் வாத்து குளிச்சுட்டு மேலே நடந்து வந்துச்சு. அதோட அழகை வச்சு ரெக்கையை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆப்ரிக்கன் வில்லேஜ்குள்ளே போய் ஆப்ரிக்கா அனிமல்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஆமை தாங்க. பாருங்கள் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கேரட்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன சாப்பிடுது? கல் நினச்சி நான் பார்த்துட்டு இருந்தா, அது 3மே ஆமையாங்க, தூங்கிட்டு இருக்கு. இங்கே நீர் யானைலாம் இருக்கான். வாங்க போய் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நாங்கள் போகிறப்ப தான் நீர் யானை மெதுவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பாப்பா இருந்துட்டு இங்கே பாரு, என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருந்தா. அது மெதுவாக அதோட தலையை கீழே இறக்குச்சு. பாருங்கள் குட்டி தந்த மாதிரி அதோட சைடில் இருக்குது சின்னதாக. சாப்பிட்றதுக்காக கேரட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது தண்ணியில் இருந்துச்சு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு நீர் யானை தூங்கிட்டு இருக்கு. இது என்ன வகையான குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அணிலோட வால் எஜ்ஜில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க இந்த குரங்கோட வாலும் இருந்துச்சு.
இந்த பிளேஸில் பேர்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் வருமா, போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவும் நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போனோம். பேர்ட்ஸ்லாம் கிட்ட வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ரொம்ப வெயில் அடிக்கப்போ போனதால் பேர்ட்ஸ் எதுவுமே எங்கள் பக்கத்தில் வரலை. எல்லாமே மரத்தில் அங்கங்கே செட்டில் ஆயிடுச்சு. நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்லேயும் ஒரு பெரிய ட்ரீ மாதிரி வச்சு அங்கே பிரிட்ஜு மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே நடந்து போகிறப்போ சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தா நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருக்கலாம். நாங்கள் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த மரத்தில் அங்கங்கே ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி ஈவினிங் டயத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கிட்ட பார்க்க முடியும். இதுதாங்க நான் சொன்ன பிரிட்ஜு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல? இந்த பிரிட்ஜில் நின்று கீழே பார்க்குறப்ப எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. நம்ம ஊரெல்லாம் அந்த பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அதோட பேர் என்னன்னு தெரியல. ஆனால் ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த நம்ம ஊரில் நாரன்னு சொல்லுவாங்களா, அந்த பேர்ட்ஸ் தாங்க. அடுத்து இங்கே இன்னொரு வாத்து குளிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுக்காக தனியாக ஒரு குளமே கட்டி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற வான்கோழி கூட இங்கே இருக்குது. இது எல்லாமே கிட்ட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக. ஒரு பேர்ட் தண்ணியில் இறங்கிறதுக்காக ஆப்போசிட்லேருந்து வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பின்னாடியே இன்னும் 2 பேர்ட் வருதுங்க. பாப்பா இருந்துட்டு அம்மா நான் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு போனா. ஆனால் நம்ம எந்த பேர்ட்ஸையுமே டச் பண்ணக்கூடாது. பேர்ட்ஸ் எல்லாம் பயப்படுற மாதிரி அங்கே நம்ம நடக்கவும் கூடாது. இது அங்கே ரூல்ஸுங்க. நம்ம நாட்டோட தேசிய பறவை இருக்குது. பார்க்குறப்ப நானே ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போனால் அனிமல்ஸ் டாய்ஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பாம்பு. ஒரு குரங்கை ப்ரெஸ் பண்ணால் வாயிலிருந்து பபிள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அப்பா ஒரு பிளாஸ்டிக் பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு என்னை கடிக்க வைக்கிறாங்களாம். அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். எல்லா அனிமல்ஸோட டாய்ஸுமே இங்கே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய பாம்பு நம்ம கடிக்க வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பாப்பாட்டா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம கொரில்லா பார்க்க போகலாமா? கொரில்லாவை பார்க்கலான்னு வந்தால் கொரில்லா தூங்கிட்டு இருக்கான். கடைசியில் கொரில்லா பொம்மையை தான் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி சுற்றி பார்க்க போனோம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தெரியுமான்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு. இது வேறு பிளேஸில் இருந்துச்சு. நம்ம கொரில்லா தான் பார்க்க முடியல, சிம்பான்சியாவது பார்க்கலாம் சொல்லிட்டு போனால் பாருங்கள், பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு தூக்கம் வருது போல். என்னை தூங்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்து மூடி பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக கையை மூடி திறந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நான் நோட் பண்ணேன். பாருங்கள், அதோட விரல் எல்லாமே நம்மளோட கை விரல் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்களும் அது எந்திரிச்சு எதாவது போஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது தூங்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி ஒரு சிப்பான்சி எந்திரிச்சு அப்போ தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோம். நம்மளுக்கு எந்த மங்கி ஃபேஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட முன்னாடி போனால் நமக்கு மங்கி ஃபேஸ் தெரியுதுங்க. இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.